எஸ் எஸ் எஸ். பா லவ் பண்ணும்போது என்ன ஈவினிங் கூட்டிட்டு போய் காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போய் எனக்கு டீ வாங்கி கொடுப்பல. ஆமா, அதே மாதிரி எனக்கு இப்ப டீ வாங்கி தரியா? டீயும் போண்டாவும். எத்தனை வருஷம் ஆச்சு? சரி வாங்கி தரேன் வா. நிஜமா வாங்கி தரேன். கேட்டு என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கஷ்டங்க. ஒண்ணு இல்லையா, உட்காரு நான் வந்துடுறேன். ஓப்பன் பண்ணி தரேன். நீ ஏன் ஓட்ட போற? ஆமா பண்ணிட்டேமா, உட்காரு. ஸ்டார்ட். யாரும் கல்யாணம் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏசி போறியாமா? போடுமா போடு, ஏசி போடு. நான் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டுமா? சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ், என்னோட இன்சூரன்ஸ் போடுற ஆளுக்கு மட்டும் நான் கால் பண்ணிக்கிட்டுமா? டீ வாங்கி தரேன்னு நீ ஓட்டன்னு சொன்னில, அதனாலதான். பாவம். ஓட்டுங்க. என்ன ஃபுல்லா திருப்பு. பயமா இருக்கு. என்னடா? ஒண்ணு இல்ல, உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்த. லயா ஒரு வீர சூரமான ஆளு, சூப்பரா வண்டி ஓட்டுவேன். நீ அண்ணின் விளையாடுறியா? என்ன அண்ணின் விளையாடிட்டு இருக்கியாப்பா? அண்ணியன் விளையாடிட்டு இருக்கியா? வரும்போது ஒரு நாய் அடிச்சு தூங்கிட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன கேள்வி கேக்குற? எனக்கு நான் டிரைவிங் கத்துக்கணும்னு ஏன் ஆசை? ஏன்னா எத்தனை தூரம் நானே ஓட்டுறது உனக்கு கத்து கொடுத்து உன்னை கொடுத்துட்டு நான் பேச பாட்டேன். சீரியஸாவே சொல்றேன். சீரியஸான விஷயம் என்னன்னா, நான் இப்ப இங்க இருந்து சென்னை ஒரு ஸ்டெச் ஓட்டுறேன்னா நானே 4-5 ஒரு 6 hours 7 hours ஓட்டுறேன்னா, உனக்கு ஓட்ட தெரிஞ்சா நீ ஒரு 2 hours ஓட்டுறல பைபாஸ்ல. இல்லப்பா, நான் எனக்கு நீ கத்துக்கணும்னு இல்ல, எல்லாத்துக்குமே நீங்க தான் ஜெண்டர் இதெல்லாம் சொல்றீங்களே, ஆண் பெண்ணுக்கு சமமானவள் அப்படி இப்படி அப்படிலாம் பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் ஓட்டுங்க. எத்தனை பேர் ஓட்டுறாங்க, ஏன் உன்னால ஏன் ஓட்ட முடியாது? உனக்கு இருக்கிற 2 கை கால் மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற 2 கை கால் மாதிரி தான் உனக்கு இருக்கு. ஸ்லோவா போ, ஸ்பீட் பிரேக்கரு, வாய் மட்டும் பேசாத, மெதுவா போ. ஏத்தி இறக்கு, சம்பு கிம்பிள் அடிச்சு உடஞ்சதுன்னா 3500 சம்பு. லெப்ட் பீச்சாங்க, திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணு வீல போட்டே வண்டி உர்ரா சண்முகா. ஏய் குழி, நீ நின்னு அழியா இல்ல அழிக்கிட்டு குழி மெதுவா. சரியான குழிங்க. இவ்வளவு போற பார்த்து அந்த குழிக்குள்ள போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் போய்க்கிறேன், நீ பயந்துக்காத. எங்க குழிக்குள்ளயா? நான் உன்னை எப்பவுமே சாக விட மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை நான் சாக விடுவேன். அப்போ கூட சேர்ந்து இல்லாட்டி பேயா வந்து பிடிச்சுக்கோ இல்லையா? ஆமா, தெரியாத என்ன பாரு. எக்ஸல் எக்ஸல். ஐயோ பா, நமக்கு ஒரு எக்ஸல் வாங்கினாலோப்பா. எதுக்கு? பால் ஊத்த போறியா? என்ன எடுக்கிறேன் நான் சொல்றேன். பா, நமக்கு ஒரு எக்ஸல் வாங்கினாலோ. வாங்கில. எனக்கு எக்ஸல் ஓட்ட ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு இருக்கிறதுலே ஈஸியான வண்டி அதுதான். எனக்கு எக்ஸல் வாங்கிட்டு நல்ல பச்சை கலர் எக்ஸல் வாங்கிட்டு ஒரு பால் கேன் 2 சைடு வச்சு பால் ஊத்தப்போ காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பால் ஊத்து. பசுமாடு வாங்கி தந்துடுற போட்டு நீங்க அவ்வளவுதான். நீ லயாவ கையிலே பிடிக்க முடியாது. ஒரே ஸ்டேஷன் சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட் தான், வண்டி எங்கேயும் நிக்காது. ஒரே ஸ்டேஷன்ல சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதுதான். டீ சாப்பிட கூட வண்டி நிறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காபி இங்க மாங்கார் போலாமா? நீ காலேஜ் படிக்கும் போது என்ன எங்க கூட்டிட்டு போவேன்? காலேஜ் அது அங்க இருக்கு சிட்டிக்குள்ள. அந்த மாதிரி கடை கூட்டிட்டு போ, போண்டையும் ஒரு கப் டீயும். அப்படியா? சரி போலாம். எப்படியோ ஒரு வழியா டீ கடைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனா வண்டி சூப்பரா ஓட்டினா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் டச் கொடுத்தேன். பரவாயில்ல. அப்படியே நிறுத்து. பார்க்கிங்ல போடு. அவ்வளவுதான். ஏசி ஆஃப் பண்ணு. அவ்வளவுதான். வண்டி ஆஃப் பண்ணு. சாவி எடுத்துட்டு வா. இங்க இருக்கு பாரு சாவி. ஒரு வழியா டீ கடைக்கு வந்துட்டேங்க. டீ குடிக்க போறோம். பழைய ஓல்டு மெமரிஸ். அதே கடையில, ஆனா அதே மாதிரி ஒரு கடை. சொல்லு. 2 டீ, எக் பஃப் இருக்கா? அவர் ஹிந்தியா?
ஹாப்பியா